யூடியூப் சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, அதாவது கணவன் மனைவிக்கு கடுமையான போட்டி. எதில் இல்லைன்னா நான் அதிகமாக சம்பாதிக்கிறதா, நீ அதிகமாக சம்பாதிக்கிறதா, அதாவது ஒன்றுக்கு ஒன்று திட்டி வசைப்படுக்கிறாங்க நம்ம இளவரசன் காயத்ரி. ரொம்ப இருக்கிறதுலே ஃபஸ்ட்டான கணவன் மனைவி தான் சொல்லணும். அதாவது நம்ம இளவரசன் அங்கேருந்து ஒரு பேட்டி கொடுக்குறது, மனைவி இங்கேருந்து பச்சை பொய் பேசுகிறீங்களா, மரியாதை கெட்டு போயிரு, இதெல்லாம் என்ன ஆள் அப்படின்ட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, பச்சை பொய் பேசுகிறீங்களா, நீ ஒரு பொண்ணு கூடயே பேசுனீங்க, அந்த பொண்ணுக்கு வேண்டி அந்த பொண்ணு கையெடுத்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட வந்து அழுது புலம்புலீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசன் என்ன சொல்கிறாரு, காயத்ரி ஒழுக்கமாக இருந்துரு, வீட்டுக்கு வரையே இல்லைன்ட்டு அங்கே மிரட்டுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை பற்றியே தான் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், இவங்க அந்த மருந்தை வந்து யூடியூப்பில் விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல மார்க்கெட்டிங். அந்த மருந்துக்கு யாராச்சும் சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் வந்தால் யார் பதில் சொல்கிறது? இவங்க மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றா இவங்க கணவர் குடிக்கிறப்ப இருந்தால் அதோடு வச்சுக்க வேண்டியதா, அதை வந்து யூடியூப்பில் வெளியிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் யூடியூப்பு இப்போ குடும்ப நல நீதிமன்றமாக மாறிச்சாட்டுக்குது. இன்னி டைவர்ஸுக்கு யாருமே கோர்ட்டுக்கு போக வேண்டியதில்லை. யூடியூப்பில் போனால் கண்டிப்பாக ஒன்றா டைவர்ஸ் கிடைக்கும், இல்லை சேர்த்து வச்சுருவாங்க. பார்க்குற மக்கள் தான் முட்டாள், பார்க்குற சப்ஸ்கிரைபர் அதை விட முட்டாள், அவங்க சப்ஸ்கிரைபர் அதை விட முட்டாள். மாற்றிங்க ஒன்றுக்கு ஒன்று கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதில்ல. அப்புறம் நம்ம இளவரசன் என்ன சொல்கிறாருன்னா, மிரட்டுறாரு. யாரை? சப்ஸ்கிரைபரா இல்லை பேட் கமெண்ட் பண்ணுறவங்களே மிரட்டுறாரு. ஏண்டா கணவன் மனைவினா சேர்த்து வைன்னு சொல்கிறீங்க, எங்களை எதுக்கிட்ட பிரிக்கிறீங்க? நாங்களாயே பிரித்தோம். நீங்கள் கணவன் மனைவி வருமானத்துக்கு வேண்டி மாற்றி அதிகார போட்டியில் வந்து ஒன்றுக்கு ஒன்று வசைவாடிட்டு வருமானம் பார்த்துட்டு இப்போ பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள திட்டுறாங்க. அப்போ இளவரசன் மேலே தப்பு இல்லையாமா? நான் வந்து ஒரு பொண்ணு கூட பேசினா தப்பா அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பொண்ணு கூட பேசினது இல்லைங்க, அவர் அந்த பொண்ணு கையெடுத்துட்டாராமா, அதெல்லாம் வாட்ஸ்அப் ஆடியோவில் இருக்குது, எல்லாம் வெளியிட்டாங்க. ஏன் அதை மட்டும் வெளியிட மாட்டேங்கிறாங்கன்னா அதுதான் தெரியல. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா உட்காந்துட்டு மரியாதை கெட்டு போயிரு, இதுக்கு மேலே உங்களுக்கு மரியாதை இல்லை, பச்சை போய் பேசுகிறீங்களே. அப்புறம் எங்கள் மாமியாங்க கூட கேட்டுச்சு, இதெல்லாம் எதுக்கு வீடியோ போட்டு வெளியிடுற அப்படின்ச்சு. நான் உண்மைத்தான் சொன்னேன், பரவாயில்ல, உண்மை சொன்னால் பரவாயில்ல. அந்த வாட்ஸ்அப்பில் என்னென்ன பேசுனாங்கிறத வெளியிட்டா வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு அந்த பொண்ணோட லைவ் கெட்டு போயிரு, இவ்வளோ பேசியாச்சு, முக்காடு முழுசாக நினைஞ்சாச்சு, இனி எதுக்கு முக்காடு? எதுக்கு? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வருமானம் நான் சம்பாதிக்கிறதா, நீ சம்பாதிக்கிறதா? இப்போ யூடியூப்பில் இவங்க எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா வருமானத்துக்கு தான், ஃப்ரீ இன்கம் தான். இது வந்து யூடியூப்பில் இவங்க 2 பேர் பேசினா சேர்த்து வைப்பாங்களான்னாட்டா, எந்த சப்ஸ்கிரைபர் சேர்த்து வைப்பாங்க? பார்க்குற ஆடியன்ஸ் தான், ஓ இப்படியெல்லாம் இருக்குதா அப்படியெல்லாம் இருக்குதா நினைப்பாங்க. அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு வசைப்பாடுறாங்க, கணவர்னு பார்க்காம வசைப்பாடுறாங்க. உங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே மரியாதை இல்லை, என்ன போய் பேசுகிறீங்க? ஒரு பொண்ணு கூட எப்படியெல்லாம் பேசி போட்டு என்கிட்ட வந்து அழுதீங்களோ, இனிமேல் நான் போதையில் பண்ணிட்டேன், இனிமேல் சேர்ந்து வாழ்றேன்ட்டு அழுதீங்களோ, இப்போ வந்து பொய் பேசுகிறேன், உங்களுக்கு இனி மரியாதை இருக்காது. அந்த மருந்தை பற்றியே தான் பேசுகிறது. நான் என்ன மருந்து வாங்கிட்டு வந்தது உங்களை முடிக்கிறக்கா? நாங்கள் வந்து கோயிலே எதுக்கு போயிட்டுருக்குறோம்? கோயிலாக போனால் பத்தாதுங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கம் வேணும். வலைதளத்தில் உட்காந்துட்டு ஒழுக்கம் இல்லாமல் வந்து கணவரை பற்றி பேசுறது, கணவர் மனைவியை பற்றி பேசுறது எந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, இவங்களுக்கு இப்படி பேசினா தான் வருமானம். அதை பார்க்குற ஆடியன்ஸு இதான் பரிதாபப்படுறாங்களா இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியலேன்னு தெரியல. மொத்தத்தில் இவங்க முழுக்க குடும்ப சண்டையை கொண்டு யூடியூப்பில் போடுறதே தப்பு. அதை வந்து வருமானம் பார்க்குறாங்கன்னா இவங்கெல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஃபஸ்ட்டான கணவன் மனைவி தான் நான் சொல்லுவேன். பொதுவாக கணவன் மனைவி யூடியூப்பில் இருந்தால் அவங்க நல்ல வீடியோ போட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க, தப்பில்லை, பாராட்டலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி மேலே குற்றம் சாட்டுது, மனைவி கணவன் மேலே குற்றம் சாட்டுது, மாறி. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் பைக்கில் வந்திருப்பார், அதை அந்தாப்பா வீடியோ வேறு எடுக்குது, சிகரெட் அடிக்கிறது வீடியோ எடுக்குது. 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா, 4 பேர் என்ன 40 பேர் பார்த்தா இவங்களுக்கு என்னங்க, அப்படியே மூஞ்சியில் தொடச்சி போட்டு வெளியே வந்து நல்லா கணவன் மனைவி சந்தோஷமாக்குற மாதிரி நடிப்பாங்க. என்ன காரணம்னா முழுக்க வருமானம் தான். எனக்கு என்னமோ அந்த குழந்தை தான் பாவங்க. அந்த அப்பப்பா அந்த அம்மா அந்த குழந்தையை காட்டிட்டு அதையும் வீடியோ போட்டு பரிதாபத்தை தேடிட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறது. நம்ம இலவசம் காயத்ரி இந்த மாதிரி யூடியூப்பில் பேசிட்டாங்களே, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு தான் பிரயோஜனம்.
நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ போட்டிருப்பாங்க. ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வியூஸ் போயிருக்கு. வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20லேருந்து $30 வந்திருக்கு. பார்க்குற ஆடியன்ஸ் தான் ஐயோ அண்ணா சேர்ந்து வாழுங்க, ஈகோ வேண்டாங்க, சேர்ந்து வாழுங்க. நீங்கள் வந்து லட்சம் தடவை சேர்ந்து சொன்னாலுமே இவங்க பிரச்சனை இந்த வருஷம் பூரா தீராது, எப்போவுமே தீராது. அப்புறம் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, கணவர் அந்த பொண்ணு கூட பேச மட்டும் செய்யலிங்க, அந்த பொண்ணு கையெடுத்துட்டாராமா, அந்த பொண்ணு பேரை வெளியிட மாட்டேங்கிறாங்க, அந்த பொண்ணு என்ன பேசுனான்னு வெளியிட மாட்டேங்கிறாங்க. இந்த அம்மா அங்கே உட்காந்துட்டு சீரிப்பாயிறாங்க கணவர் மேலே. இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை, மரியாதை கெட்டு போயிரு, இதெல்லாம் என்ன ஆள் அப்படின்னு சொல்லிட்டு வசைப்பாடுறாங்க. கணவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு மரியாதை இல்லை, நான் வந்து மாமியார் வீட்டில் வந்து இருக்க முடியுமா, நான் வந்து என்ற வீட்டில் தான் இருக்க முடியும், மாமியார் வீட்டில் எவனாச்சும் போயிருந்தா நம்ம என்ன நினைப்பாங்க, இத்தனை நாள் இவர் போய் மாமியார் வீட்டில் இருக்கலையா. அப்புறம் காயத்ரி அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மாமியார் கேட்டாங்களாம்மா, இதெல்லாம் வாட்ஸ்அப் வீடியோ வெளியிடுற, குடும்பமானம் போகாத அப்படிங்கிறாங்க. நான் உண்மைத்தான் சொன்னேன், நடந்ததுதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா எந்த இடத்துலையுமே இளவரசருக்கு எந்த இடத்துலையும் அட்வைஸ் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா, காயத்ரி அம்மையார் வீட்லேயும் கூட ஒரு 2 பொண்ணு இருக்கிறாங்க. அந்த ஸ்கூல்லலாம் இந்த வீடியோ பார்த்தா என்ன நினைப்பாங்க, என்ன நினச்சா இன்னும் நம்மளுக்கு தேவை வருமானத்துக்கு வேண்டி நாம் எந்த அளவுக்கு கீழே இறங்கி வீடியோ போட்டு வெளியிட்டு வருமானம் பார்க்குறதுல நாம குறியாக இருக்கலாம். மொத்தத்தில் இவங்களுக்கு மானம் மரியாதை ஒழுக்கமெல்லாம் தேவையில்லை. கணவன் மனைவி மாறி மாறி வருமானத்துக்கு வேண்டி போட்டி, கடுமையான போட்டி. நான் பெரிய ஆளா இல்லை நீ பெரிய ஆளா. பார்க்குற ஆடியன்ஸ் தான் எனக்கு பாவமாக இருக்குது. வேஸ்ட்டாக நெட்டு வேஸ்ட்டாக செலவாகுது. அவங்க வந்து கமெண்ட் தான் பண்ணுவாங்க, அண்ணா சேர்ந்து வாழுங்க. நீங்கள் என்ன தடவை 1000 தடவை சொன்னாலுமே இவங்க இது விட கீழே தர லோக்கலாக இறங்கி வீடியோ போடுவாங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு ஒழுக்கங்கிறது என்னன்னே தெரியாது, அது எந்த காலத்துலையும் தெரியாது. அப்புறம் மனைவி கணவர் மேலே குற்றச்சாட்டி கடுமையான குற்றச்சாட்டு, மற்ற மரியாதை இல்லாமல் உனக்கெல்லாம் மரியாதை இல்லை, பச்சை பொய் பேசுகிறைய. அப்புறம் கணவர் என்னங்கிறாருன்னா, உன்ற இடுப்புக்கெல்லாம் நான் வர முடியாது, அந்த மருந்து சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அந்த மருந்தை பற்றியே தான் பேசுகிறாங்க. அந்த மருந்து ஒன்றா உங்கள் கணவர் கொடுங்க, அது வந்து வீடியோ வெளியிட்டு பல பேர் அந்த மருந்து சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க, நேராக இவங்க வீட்டுக்கு தான் போய் நிற்கணும். மொத்தத்தில் இவங்க கணவர் குடிக்கிறான்னா அதோடு நிறுத்திக்கிங்க. அதையும் வந்து வெட்ட வெளிச்சமாக யூடியூப்பில் போட்டு வருமானம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆளுகளை நீங்கள் என்ன சொல்லுவீங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த இடத்துலையும் ஒழுக்கமே கிடையாது. ஒழுக்கமில்லாத ஆள் வெளியே போயிருந்தா அவன் வந்து மனுஷனாக அவங்க கூட ஒரு ஆளும் கூடி மதிக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க உட்காந்துட்டு மாறி கணவன் மனைவி அதிகார போட்டி, வருமான போட்டி, வருமானத்துக்கு வேண்டி இப்படியே ஒன்றுன்னு கேட்டால் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. எத்தனையோ ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள், நல்ல வீடியோ தான் போடுறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கணவர் வந்து மனைவி மேலே குற்றம் சாட்டுறது, மனைவி வந்து கணவர் மேலே குற்றம் சாட்டுறது. இப்போ வந்து யூடியூப் வந்து குடும்ப நல நீதிமன்றமாக மாறிடுச்சு. அது இவங்களுக்கு எல்லாருக்கும் இல்லை. மொத்தத்தில் இவங்கெல்லாம் இப்படி பேசினா தான் இவங்களுக்கு வருமானம் வரும். மொத்தத்தில் எத்தனையோ பேர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு மொபைல் எடுத்துகிட்டு கண்டதை பேசிட்டு கேவலமான வீடியோ போட்டு வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா இவங்களால என்ன சொல்கிறேன்னு தெரியல. மொத்தத்தில் அவங்க சப்ஸ்கிரைபர் தான் காரணம். அவங்கள வெளியே போயிட்டு இவங்க சேனல் பார்க்காம வேறு சேனல் பார்த்து வீடியோ போட்டால் இவங்களுக்கு எந்த வித வருமானமும் வராது, எந்த வித கெட்ட வார்த்தையும் பேச மாட்டாங்க. அது வந்து அவங்க இந்த காலத்தில் எந்த காலத்திலும் பண்ண மாட்டாங்க. வீடியோ பார்த்து நல்லா ரசிங்க. போய் அவங்க சப்ஸ்கிரைபர் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி வீடியோவெல்லாம் காட்டுங்க. காரி மூஞ்சில் தூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சேனலில் நீ சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கிற, உங்களுக்கெல்லாம் கேவலமா இல்லையா, வெக்கமா இல்லையா தான் கேட்பாங்க. மொத்தத்தில் அந்த அம்மா உட்காந்துட்டு வசைவாடுது, கணவர்னு பார்க்காம வசைவாடிட்டு எல்லாம் வெளியிட்டாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணு என்ன பேசுனா ஏது பேசுனா அது ஒன்றும் வெளியிடலையே. ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே இளவரசருக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்குது அட்வைஸ் பண்ணுவாங்களாடா, கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிக்கினா, இதெல்லாம் எதுக்கு வீடியோவாக போடுற அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் போய் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் அந்த அம்மா சொல்லியிருக்கதாட்டுக்குது. மொத்தத்தில் இவங்களுக்கு ஒழுக்கம், நாகரிகம், மானம், மரியாதை எதுவுமே கிடையாது. அதுதான் உண்மை சொல்கிறது. மொத்தத்தில் இவங்கள மாதிரி சேனல் நீங்கள் பிறந்தள்ளிட்டு நல்ல சேனல் போய் பாருங்கள். இவங்க சேனல் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். மொத்தத்தில் இலவசம் குடிக்கிறது வந்து வலைதளத்துக்கு முக்கியமானு கேட்டால் இவங்க சப்ஸ்கிரைபர் அதுதான் முக்கியமாட்டுக்குது. இவங்க சேனல் பார்க்காம அவங்க தூங்க மாட்டாங்களாட்டுக்குது. மொத்தத்தில் நல்ல வீடியோ பார்த்து ரசிக்கவும். நன்றி, வணக்கம்.